Friends, welcome to CBC class 11th maths exercise number 9.2 question number 14 கான solution இந்த பாருங்க. The perpendicular எதுக்கோ perpendicular இருக்கான் from the origin to a line. Okay, அதாவது ஆரிஜின்ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சா அதுக்கு perpendicular இருக்கான். லைன் meets at the point -2, 9. ஸோ இது வந்து x axis, இது y axis. அதாவது -2 இங்கே எடுத்துக்கிறேன். இது ஆரிஜினா -2 இந்த பக்கம் தானே வரும், 9 சும்மா நான் இங்கே எடுத்துக்கிறேன். So -2, 9 இங்கே எடுத்துக்கிறேன். -2, 9. So the perpendicular from the origin to a line meets at the point. ஒரு லைன் வந்து ஆரிஜினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்புறம் என்னோட இதை வந்து கரெக்டாக -2, 9ங்கிற பாயிண்டில் அந்த ஆரிஜின்லேருந்து பெர்பெண்டிகுலராக இருக்க லைன் வந்து மீட் பண்ணலாம். அதான் பார்த்துக்கோங்க. அதை பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின், ஆரிஜின் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கான். இது பெர்பெண்டிகுலராக இருக்க அந்த லைனு கரெக்டாக பாருங்கள், 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கான் அந்த லைனு. மீட்ஸ் அட் தி இந்த இங்கே ஒரு லைன் போட்ட ஆரிஜின்லேருந்து அது வந்து என்னோடய பாயிண்ட் -2, 9ங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணுமா என்னோட லைனை. ஸோ வாட் இஸ் த லைன் ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இந்த லைன், இதை லைன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், இதை லைன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஆரிஜின் 0, 0. ஓகேவா, ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன தெரியுங்க பாருங்களேன். 2 lines are perpendicular. ஜஸ்ட் ரீகால், ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப்ஸ் m1 into m2 வந்து is equal to -1. அதாவது ஒரு ஸ்லோப் வந்து 3னா இன்னொன்று ஸ்லோப் வந்து தலைகளாக போட்டால் 1/3 கூட மைனஸ் போட்டுடணும், -1/3. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் -2, 9, இந்த பாயிண்ட் இப்படியே ஜாயின் பண்ணால் 0, 0, 0. அப்போது இந்த லைனை வந்து ஏபின்னு நான் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த லைன் வந்து நான் சிடின்னு எடுத்துக்கிறேன். ஏபி லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. இப்போ ஏ பாயிண்ட் தெரியும், பி பாயிண்ட் தெரியும். இது ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது என்னோட செகண்ட் லைன், இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன் எடுக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா, m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ இந்த a பாயிண்ட் என்னது 0, 0. b பாயிண்ட் என்னது -2, 9. x1 y1, x2 y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y2 minus y1 9 minus 0 by x2 minus x1 -2 minus 0. ஸோ 9 by -2, என்ன ஒரு மைனஸ் நாளை தள்ளிட்டா -9/2. இது என்னோட ஸ்லோப் ஆஃப் லைன் செகண்ட் லைன், இந்த ஏபி லைனோட இதோட ஸ்லோப் நான் m2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஸ்லோப் ஆஃப் லைன் இந்த சிடிங்கிற லைன், சிடி இந்த லைனை வந்து நான் என்ன வரும், m1 எடுத்துக்கிறேன். ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் தானே. ஸோ இதோட -9/2னா இதோட ஸ்லோப் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்கள். -9 தலைகீழ போடுங்க, 2/9. மைனஸ் இருக்கா, ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ், அவ்வளோதான், 2/9. ஓகே, வேணா இந்த ஃபார்முலா கூட போட்டு கொண்டு வரலாம். அதாவது m2 வந்து -9/2, m1 into m2 வந்து -9/2 is equal to -1. m1 equal to இப்படி தள்ளி விட்டா -1 into 2/-9. மைனஸ் கேன்சல், 1 into 2/9, 2/9. இதே ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஃபார்முலையும் கொண்டு வரலாம், இப்படியும் கொண்டு வரலாம். ஸோ இப்போது இந்த லைன் சிடிங்க லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லைன் பாசஸ் த்ரூ -2, 9 ஸ்லோப் இருக்குது. அண்ட் த பாயிண்ட் என்ன பாயிண்டோட பாஸ் பண்ணது -2, 9. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஐ ஹாவ் ஒன் பாயிண்ட் அண்டு ஸ்லோப்பு பாயிண்ட் இருந்தால் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலா என்னது, ஒரு பாயிண்ட்டும் அண்டு ஸ்லோப்பும் இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. இது எப்படியும் போடலாம், y minus y0 equal to m into x minus x0ன்னு போடலாம். நம்ம புக்கில் எப்படி இருக்கும், மற்ற ஒரு சில புக்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான்ப்பா, எது வேணால் போடலாம்ப்பா. நான் கீழே உள்ளதே போடுறேன். y மைனஸ் இது வந்து x0, இது வந்து y0 is equal to m வந்து 2/9. இந்த ஸ்லோப் தான் வேணும், நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம், அதோட ஸ்லோப் தான் வேணும், 2/9. x மைனஸ் x0, x0னா -2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், இந்த 9 இங்கே தள்ளி விட்டால் 9 into y minus 9 is equal to, இங்கே 2 வெளியே இருக்குது, x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 9y minus 81 is equal to 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 2x plus 4. ஸோ இப்போ என்ன வரும்,
இந்த எக்ஸ் பாசிட்டிவ் இருக்குது, ஸோ இது இங்கேயே இருக்கட்டும். இதெல்லாம் இப்படி தள்ளி விட்டுறலாம். 2x + 4 + 9 இப்படி தள்ளிட்டா -9y -81 இப்படி தள்ளி விட்டா +81 = 0. ஸோ 2x - 9y 4 + 81 85 = 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, ஒரு போர்டு ஃபுல்லாக அழகாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தராலும் உங்கள் பேரில் மிஸ்டேக் சொல்லவே முடியாது. பக்காவாக என்னமா போட்டிருக்கப்போ அவங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, காது மேலே நாலு வைப்பாங்க. இல்லை கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா பாய்.